மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பல தீர்ப்புகளை தந்து வருவதை நாடறியும். சமீபத்தில் மதம் மாறிய முஸ்லிம்களுக்கு பிசிஎம் சான்றிதழ் தரக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பை அவர் அளித்திருப்பதன் மூலமாக அவருடைய அப்பட்டமான மதவெறி வெளிப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது சாதி வெறி குற்றச்சாட்டு இருக்கிறது, மதவெறி குற்றச்சாட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் தரக்கூடிய தீர்ப்புகள் யாவும் சர்ச்சைக்குரியதாக மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கை களத்திலே நாசம் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்ற விமர்சனமும் இருக்கிறது. இந்த நிலையில் வஞ்சகமும் வன்மமும் நிறைந்த தீர்ப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு சாதி மதம் தொடர்பான எந்த வழக்குகளையும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அனுமதி கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நீதிமன்ற ஒழுக்கவியல் என்று இருக்கிறது, அதுதான் நீதித்துறையை சிறப்பிக்கிறது. அதற்கு நேர்முரணாக தொடர்ந்து செயல்படக்கூடியவராக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்கக்கூடிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் செயல்பட்டு வருகிறார். அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்திலேயே பதவி நீக்க தீர்மானத்தை எதிர்க்கட்சியில் கொடுத்திருக்கிறார்கள், அதுவும் நிலுவையில் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒருவரிடம் இனி சாதி மதம் தொடர்பான எந்த வழக்குகளையும் விசாரிக்க கூடாது என்பதை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி முடிவெடுக்க வேண்டும் என்று அழுத்தமாக ஜனநாயக சக்திகளுடைய விருப்பமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு ஏதாவது கேள்வி? அதுதான் நமக்கு சந்தேகங்களை எழுப்புது. நீதிமன்றம் என்பது சட்டம் ஒழுங்கையும் ஜனநாயகத்தையும் நல்லிணக்கத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மையமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து அவர் சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை கொடுப்பது மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கை கெட்டு போகக்கூடிய அளவுக்கு திட்டமிட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வகையில் தான் அவர் தீர்ப்பு தரார். அதனால தான் எதிர்க்கட்சிகள் அவர் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றன. எனவே இதை இனி அனுமதிக்கக்கூடாது. இது மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். ஜனநாயகத்தையும் சட்ட ஒழுங்கையும் சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒரு நீதிபதியே தீர்ப்பு என்ற பெயராலே வன்மங்களை உருவாக்குவதை அனுமதிக்கக்கூடாது. அவங்க பதவிக்கு இன்றோடு 45 நாட்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 45 நாட்கள்லேயே அவங்களுடைய ஆட்சியை முழுமையாக நம்ம மதிப்பீட்டு விட முடியாது, ஒரு அவகாசம் தேவை. ஏற்கனவே நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, புதியவர்களாகவும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 6 மாத கால அவகாசம் கொடுக்கணும்னு சொன்னோம். அந்த 6 மாத அவகாசம் என்பது வாக்குறுதிகளை செயல்படுத்துவதற்கான அவகாசம். அவங்க சொன்ன எல்லா திட்டங்களையும் உடனே செயல்படுத்தணும்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? அதே நேரத்தில் இந்த 45 நாட்களில் சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. அதற்கு நம்ம அவகாசம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆட்சியாளர்கள் மாறினாலும் காவல்துறை நிர்வாகம் அப்படி தான் இருக்கிறது, சட்ட முறைகள் அப்படி தான் இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தான் திமுகவுடைய திராவிட மாடல் அரசின் மீது இவங்க கடுமையான குற்றச்சாட்டை வச்சாங்க. அப்போ பல விஷயங்களை சுட்டி காட்டும் போது யாருமே ஏற்றுக்கொள்ளலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாவற்றையுமே சீர் செய்வோம், சரி செய்வோம்னு சொன்னாங்க. சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் மிக சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்களுக்கே தெரியும். அப்படி சொன்னவர்கள் ஆட்சிக்கு 45 நாட்களில் பாலியல் தொடர்பான குற்ற வழக்குகள் மட்டுமே 250க்கும் அதிகமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 250க்கும் அதிகமான வழக்குகள். 93 வயது மூதாட்டியை கற்பழித்திருக்கிற பத்திரிகை செய்தி நம்ம பார்த்தோமா இல்லையா? 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்ததுனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நம்ம சொல்லலை. இது ஒரு அநீதி, அட்டூழியம், ஒரு நீண்டகால சமூக சீரழிவுடைய தொடர்ச்சியாக பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் முந்தைய ஆட்சியில் செய்யும் போது ஆட்சியாளர்கள் தான் காரணம் என்பது போட்டு குற்றத்தை சுமத்துனாங்க. அப்போ அவர்களை பார்த்து நம்ம இப்போ என்ன சொன்னோம்னா, அன்னைக்கு நம்ம அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரு சமூக சீரழிவுடைய தொடர்ச்சியாக இவையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு சொன்னதை யாருமே கேட்கல. இன்னைக்கு 250க்கும் அதிகமான வழக்குகள். 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்காலாகி கற்பழிக்கப்பட்டிருக்கிறது. 93 வயது மூதாட்டி கற்பழிப்புக்காலாகி இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு வேதனையான ஒரு விஷயத்தை என்ன சுட்டி காட்டுறோம்னா, 130க்கும் அதிகமான கொலைகள் இந்த 45 நாட்கள் நடைபெற்றிருக்கு. அப்போது இதையெல்லாம் சீர் செய்யக்கூடிய வகையில் சட்டம் ஒழுங்கி அவர்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சிறப்பாக செய்வோம்னு சொன்னாங்க, அதை ஏன் செய்யலைங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறோம்.
இதை நாங்கள் குற்றச்சாட்டாக கூட வைக்கிறேன். நீங்கள் மதிப்பீடு என்னன்னு கேட்டீங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு வருகிறது என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். இதையெல்லாம் சீர் செய்யுங்க, சரி செய்யுங்க என்பதுதான் நம்முடைய விண்ணப்பம். மதிப்பெண் போடக்கூடிய அளவுக்கு இன்னும் இவங்களுடைய பணிகள் தொடங்கலை. குறைந்தபட்சம் ஒரு 3 மாதமாவது கிடக்கணும். அதன் பிறகுதான் நம்ம வந்து தெளிவாக இந்த விஷயத்தில் சொல்ல முடியும். அதுவரை வந்து நம்ம கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உடனடியான விஷயங்களை வந்து சுட்டி காட்டி சரி செய்யுங்கன்னு சொல்கிறோம். குறிப்பாக இந்த மின்வெட்டு பிரச்சனைகள் வந்து அதிகமாக கிராமங்கள் நகர்ப்புறங்களில் இருக்குது. இதற்கான தீர்வுகளை வெள்ளையறிக்கை மட்டுமே அல்ல. வெள்ளையறிக்கை என்பது அவங்களுடைய நிலைப்பாட்டை என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன குறைகள் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவங்க சொல்ல முயற்சிகள் அல்லது மக்களிடமிருந்து தற்காலிகமாக தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையாக கூட இருக்கலாம். 20,000 பணியிடங்களை அதில் நிரப்பணும். பழுதான மின்மாற்றிகளை எல்லாம் வந்து சீர் செய்யணும். அதிகமான மக்கள் தொகையுடைய பெருக்கம், அதிகமான மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு. பொருளாதாரம் வளர வளர மின் நுகர்வோருடைய கூடுதல் சக்தி வந்து அதிகரிக்குதா இல்லையா? ஒரு வீட்டில் புதுசாக கட்டும்போது 2 ஏசி வைக்கக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாகுது, 2 வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய சூழல் உருவாகுது, 2 ஃப்ரிட்ஜ் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீட்டில் சூழல் உருவாகுது. அப்போ இதற்கெல்லாம் ஏற்றது போன்று அடுத்த 20 ஆண்டு கால மின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மின் மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான செயல் திட்டம் என்ன என்பதெல்லாம் அவங்க வந்து வெளிப்படுத்தணும். ஆக இப்போ இருக்கக்கூடிய மின்வெட்டு குறைபாடுகளை தயவு செய்து சீர் செய்யணும் என்ற வேண்டுகோளை நம்ம வந்து வைக்கிறோம். அதே போன்று இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி விஷயத்தில் விவசாயிகள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது போன்று அவர் முழுமையாக அவருடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன். மதிமுக கூட்டணியில இருந்து வெளியே இருக்க வைகோ ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னு? உதயசூரியன் சின்னத்துல அவங்க நிக்கிறது வந்து கட்டாயப்படுத்துறாங்க. நீங்களும் உதயசூரியன் சின்னத்துல நின்றீங்க, உங்களுக்கு கட்டாயப்படுத்தினாங்களா? அதாவது நாங்கள் தனி சின்னத்தில் நிற்பங்கிறது எங்களுடைய விருப்பம் விண்ணப்பமாக இருந்தது. மற்ற பல கட்சிகள்லாம் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதையும் சுட்டி காட்டினாங்க. கூடுதலாக வந்து எங்களுக்கென்று தனிச்சின்னம் கிடைக்கல. தனிச்சின்னம் இருந்திருந்தால் நாங்கள் வலியுறுத்தி அதை பெற்றிருந்திருப்போம். தனிச்சின்னம் இல்லாத நிலையில் சுயேட்சை சின்னம் தான் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்? தேர்தலுக்கு 11 நாட்களுக்கு முன்பாக தான் கிடைக்கும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த சின்னத்தை வாங்கி உடனடியாக வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு சங்கடங்கள் எங்களுக்குள்ள இருந்ததுனால எங்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு இந்த சூழலை கருத்தில் கூட உதயசூழலே நிற்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். இதை தாண்டி அவங்க எங்களுக்கு எந்த ஒரு நிர்பந்தத்தையும் அவங்க தரலை. எங்களுக்கு தனிச்சின்னம் இருந்திருந்தா நாங்கள் தடுத்து நின்றுருப்போம். எங்களுக்கு தனிச்சின்னம் இல்லைங்கும் போது யதார்த்தத்தை உணரணும்ல. நான் சுயேட்சை சின்னம் வேற, தனிச்சின்னம் வேற. தனிச்சின்னம் முன்கூட்டியே கிடைச்சிரும். அப்படி எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் வந்து எங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட கட்சியோட அங்கீகாரத்தையும் அவங்க ரத்து செஞ்சு அந்த வழக்கு வேற போய்கிட்டு இருந்தது. அப்போ அந்த சூழலில் வந்து எங்களுடைய சங்கடங்களை நாங்கள் பார்க்க வேண்டியது இருந்துச்சுல. அப்போ நாங்கள் வந்து அரசியலில் வந்து இந்த சூழலில் வெற்றி தேவைப்படுகிறது. அப்போ வெற்றி தேவைப்படுதுன்னு சொன்னோம்னா உதயசூரன்டா வெற்றி எளிதாக கிடைக்கும். தனிச்சின்னம் இல்லாத நேரத்தில் சுயேட்சை சின்னம் சொன்னால் அதிகபட்சம் 11 நாட்களுக்கு முன்பாக தானங்க கிடைக்கும். அதுக்குள்ளே போய் சேர்த்து மக்கள்கிட்ட அதை பதிய வைக்கிறதுக்குள்ள எதிர்த்தரப்பு வேகமான முன்னேற்றத்தை அடைஞ்சிருவாங்க. அப்போது எங்களை போன்ற வளரும் கட்சிகளுக்கு உடனடி வெற்றி தேவைப்படுகிறது. எங்களுடைய வளர்ச்சிக்கு வெற்றி தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் நாங்கள் அழுத்தமான முறையில் நாங்கள் மல்லு கட்டி இருந்தோம்னு சொன்னோம்னா நாங்கள் வந்து பின்னடைவை தான் சந்திக்க வேண்டி வரும். பெரிய கட்சிகளுக்கு கூட அந்த சிக்கல் இல்லை. எங்களை போன்ற வளரும் கட்சிகளுக்கு இந்த நெருக்கடி இருக்குதா இல்லையா? இப்போ அதனால் நான் வந்து அவங்க உதயசூரியன் சொல்லும்போது சரியாக எங்களுக்கு பட்டுச்சு, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதை நாங்கள் தவறுன்னு சொல்லலையே. சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் கடந்த திமுக ஆட்சியில் வந்து டிஜிபி பல வருட கனவா இருந்துச்சு, போடவே இல்லை. இப்போ வந்த உடனே டிஜிபி போட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? உடனே இது வரைக்கும் வந்து குற்றவாளியை கைது பண்ணல அப்படின்ற ஒரு புகார் கூட இது வரைக்கும் இல்லாம இருக்கு. குற்றவாளிகளை கைது பண்ணிருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்துல யார் இருந்தா சார் அப்படின்ற வசனம் பொறுத்த வரைக்கும் நிறைய வழக்குகளை குற்றவாளியை கைது செய்யறதுலயே வந்து தொய்வு ஏற்பட்டிருந்துச்சு. அதை எப்படி பாக்க? அதாவது டிஜிபி இல்லாத நேரத்தில் அந்த சங்கிலி வந்திருக்கலாம். அப்போ டிஜிபியை போட்டிருக்காங்க, நல்ல விஷயம் தானே. நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணலையே. நல்லது செய்யும் போது நாங்கள் பாராட்ட போகிறோம், அது இல்லைங்கும் போது விமர்சனம் பண்ண போகிறோம். உடனே டிஜிபியை போட்டிருக்காங்களா? பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் தானே. நிறைய கட்சி இணைகிறாங்க, நீங்க இணைய வாய்ப்பு இருக்கா? எதுக்கு நாங்கள் இணைக்கணும்? எங்களுக்குன்னு கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, எங்களுக்குன்னு தனித்தன்மை இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு நீண்ட கால பார்வை இருக்கு. அரசியலில் வந்து சார் வேடந்தாங்கல் பறவைகளாக இருக்கக்கூடாது. வேடந்தாங்களுக்கு பறவைகள் எப்போ வரும்? சீசனுக்கு வரும். சீசனுக்கு வந்து சீசன் முடிஞ்ச பிறகு அது கிளம்பி போயிடும். அப்படிப்பட்ட வேடந்தாங்கல் பறவைகளாகவும் நாங்கள் இருக்க விரும்பலை, வேடம் தாங்கும் பறவைகளாகவும் நாங்கள் இருக்க விரும்பலை. நாங்கள் கொள்கை கோட்பாட்டோட பயணிக்கிறோம். வெற்றி தொழிலை கடந்து நாங்கள் வந்து அரசியலை பார்க்குறோம். அரசியலில் வெற்றி மட்டுமே வந்து துணை நிற்கணும்னு நாங்கள் நம்பலை. தோல்விகளும் கூட எங்களுக்கு வந்து நல்ல பாடங்களை கற்றுத்தரணும் தான் நாங்கள் விரும்புகிறோம். எல்லாவற்றையும் தானே நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, விடுமியங்கள் சார்ந்த அரசியல் முன்னெடுக்கக்கூடியவர்கள் நாங்கள். சரியா? 10 தோல்விகள் மட்டுமல்ல, அதை விட படுதோல்விகளை சந்தித்தால் நாங்கள்லாம் களத்தில் நிற்போம்.
ஏன்னா எங்களுடைய கேடர்கள் நாங்கள் அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கோம். ஆதரவு கொடுத்த எல்லாமே வேடந்தாங்கல் பறவைன்னு சொல்றீங்க. யாரு போல மாறிப்பாங்க அதாவது சார் கம்யூனிஸ்ட் இல்ல நான் அவங்களெல்லாம் சொல்லல. நான் அவங்களெல்லாம் வந்து ஒரு கூட்டணி என்ற அடிப்படையில் போயிருக்காங்க. சரியா, கூட்டணி என்ற அடிப்படையில் போயிருக்காங்க. இப்போ நீங்கள் அதிமுக எடுத்துக்கொள்ளுங்களேன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதா அவர்களாலும் உருவாக்கப்பட்டவர்கள், வழிநடத்தப்பட்டவர்கள் பல பேர் அதிமுக ஒரு பின்னடைவை சந்தித்த உடனே என்ன செய்யறாங்க, இனி இதற்கு மேல இந்த எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி அவங்க கருதுனானோ இல்லையான்னு தெரியல, வேகமாக தாவேக்காவுடைய கதவை தட்டுறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் இந்த தியேட்டர்ல வந்து டிக்கெட்டுக்கு ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அலைமோதுவாங்க. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல போயிடுச்சு. அந்த அலைமோதக்கூடிய காட்சியை நம்மளாம் சின்ன வயசுல பார்த்துருக்கோம். எப்போ அந்த முதல்வர் விஜய் சார் அவர்களுடைய என்னது பனையூர் பங்களாவுடைய வாசல் திறக்கணும் காத்துக்கிட்டு இருக்காங்க. திறந்த உடனே ஒரு மந்தைகள் போய் நுழையிற மாதிரியா போய் நுழைஞ்சு நிக்கிறாங்களே, இதெல்லாம் நல்ல காட்சிகளா, நல்ல செய்திகளா? இதைத்தான் நாங்க சொல்றோம்.